ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ அந்த பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்துட்டு இதில் பேபி வாய்ஸில் பேசணும் அப்படிங்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன். நான் ஆரம்பத்தில் வீடியோ போகிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நான் யோசிச்ச விஷயம், வாய்ஸ் மாற்றி பேசக்கூடாது, டோன் மாற்றி பேசக்கூடாது, நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து கிரிஞ்சாக போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாய்ஸ் நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஐம் கிளாட் தட் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு குட்டி இதோடு முடிச்சிருந்தேன், அப்கமிங்கோட முடிச்சிருந்தேன். எல்லோரும் ஈக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் பிளான் போட்ட மாதிரி ஷாப்பிங் போயிட்டு, பீச் போயிட்டு, மூவி போயிட்டு, இப்போ வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு கிளப்புக்கு வந்துட்டு குக்கியை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு மிஸ்டர் ஜானு அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். மிஸ்டர் ஜானு ஊரில் இல்லையா, அதனால் உங்களுக்கு போகணுன்னு இருந்துச்சா, அங்கே வேறு கூட இருக்காங்களா பார்த்துக்கிறதுக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போயிட்டாங்க. இப்போ கிளப்புக்குள்ளே போனோடனே கிளப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய டான்ஸு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே அப்படி அட்மாஸ்ஃபியர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை கிளப்புக்கு வரணும்னா. ஆனால் அவங்க ஹயாங் போவாங்க, எப்பயுமே உங்களை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்களா. அதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முட்டாய் கடைக்கு போனால் குழந்தை வந்து பொம்மை கடைக்கு போனால் எப்படி பார்க்கும், இங்கே அந்த மாதிரி அழகழகாக பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. டேயாங்க்கு வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. டேயாங் வந்து ரொம்ப அடரபுளாக இருக்காங்க அப்படி பார்க்குறதுக்கு. அப்போ தான் நம்ம ஜிமினா இருந்துட்டு, யுங்கி வா டான்ஸ் ஆட போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கணும். யுங்கி இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினா இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லு, சரி உனக்கு சோம்பேறி போகிறேன், தின்னுட்டு தூங்க, அது தவிர உனக்கு வேறு ஏதாச்சும் வேறு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ வந்து வைன் இருந்துட்டு டான்ஸா, நான் வரேன் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹோபி இருந்துட்டு, அப்போ இந்த அழகான பேரழகு கூட டான்ஸ் ஆடுற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கை நீட்ட உடனே வைனர் இருந்துட்டு கண்டிப்பாக ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை வந்து அவங்க கை மேலே இவங்கி கை மேலே வச்சு, இவங்க இல்லை ஹோபி கை மேலே வைக்கிறாங்க வைனர். ஸோ அவங்க போக உடனே ஜிம்மினை வந்துட்டு திரும்பி நம்ம சுகாவை பார்த்து, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம சட்டி ஏதாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பாரு ஏதாவது கற்றுக்குவோம் தம்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கோச்சிக்கிட்டு அவங்க போட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், டேஹுக்கை தவிர எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க, எல்லாருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மண்டே ஆட்டுறாங்க, போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்குக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வருது. ஏன்னா அவங்க க்யூட்டாக பண்ணுறாங்க. உடனே ஜிம்மினா தான் இருந்துட்டு, பூனை வாயன், நான் தானே கேட்கணும், ப்ளீஸ் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு டான்ஸ் ஆகுது ஆடவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இருந்துட்டு சரி வந்து தொலை வா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கிளம்புறதுக்குள்ளே அங்கே வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அவங்க வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக்கு உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போய் உட்காராங்க. டேவுக்கு உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. இன்னும் ஜிமினா வந்துட்டு கேட்குறாங்க, நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்க, ஜிமினா கேட்குறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு காதலே விழுகலை. அந்த பொண்ணு படுக்கு போய் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து கை போட்டு, ஜங்குக் ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து உடனே கையை தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து டேங்கிட்ட ஒட்டி போய் உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்படி ஒட்டி போய் டேங்கிட்ட உட்காந்துக்கிறாங்க. அவன் தான் கேட்குறாள், நீ யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுகா வந்து கொஞ்சம் ரூடாகவே கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு, சாரி, என் பேர் வந்து மியா, நான் ஜங்கு கூட கிளாஸ்மேட், அங்கே ரெண்டு யூனிவர்சிட்டியில் ஒன்றா தான் படித்தோம், அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் அப்படியா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஒன்று மியா இருந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, என்னாச்சு ஜங்குக்கு, என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரில. உடனே ஜிம்மினா தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு வந்து எதுவும் ஞாபகம் இல்லை, யாரையுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு ஏன் அப்படின்னு கேட்குது. நிஷுகா வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது லெட்டர் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது, யாருமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து, ஹே ஜங்குக், என் பேர் மியா, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரி கை கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து அவங்களை கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவங்க பாட்டுக்கு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. அவங்களை கண்டுக்காம இப்படி அங்கே பக்கம் திரும்பி, ஏஞ்சல் அந்த பையன் ஏன் அந்த பொண்ணோட ஃபேஸை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேர் வந்து மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் திரும்பி பார்த்து ஷாக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மியாவா அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு, சிரிக்கிறாங்க. உடனே டேங் தான் இருந்துட்டு, ஹயாங் அப்போவே சொன்னேன் குக்கி இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டாம், இது குக்கிக்கான இடம் இல்லை, நீ பேச்சு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹோபி தான் இருந்துட்டு, சரி விட்டுட்டா நான் பேசிக்கிறேன் ஜங்குக், அது ஒன்றும் அந்த பையன் சாப்பிடலாம் இல்லை, அந்த பையன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணுறான் நல்லா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு,
இது இது கிஸ்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லாரும். ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டம். ஜங்குக்கு டேம்புக்கு திரும்பி டேங்க ஒரு பப்பி வயசில் பார்த்துட்டு டேங்க பார்த்து இன்ஜில் இன்ஜில் நம்மளும் எப்படி கிஸ் பண்ணலாமா ப்ளீஸ் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி க்யூட்டாக கேட்குறாங்க பப்பி வயசை வச்சுட்டு. டேங்க இருந்துட்டு குக்கி நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு மறந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு ஓ ஓ ஓ நான் மறந்துட்டேன் ஷூ சீக்ரெட் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. டேங்க் சொன்னாங்கல்ல கிஸ் பற்றிலாம் வெளியில் பப்ளிக்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வந்துருச்சு. அதோட மட்டும் ஏன் எத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் படப்படன்னு வருது. அப்போ அம்மையாக தான் இருந்துட்டு ஜங்குக்கோட தைஸ் இருக்கும் இல்லையா, சொல்ல கை வச்சுட்டு உனக்கு வேணும்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செக்ஸியாக கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அவங்கள பார்த்து என்ன ஹெல்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரம்யா இருந்துட்டு இதான் நான் கிஸ் பண்ணணும்னு சொன்னேன், இஃப் யூ வாண்ட் கேன் கிஸ் மீ பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட தைஸ் மேலே இன்னும் நல்லா கை வச்சு அப்படி லைட்டாக ரப் பண்ணுறாங்க. ஜங்குக்கு உடனே கையை தட்டி விட்டுட்டு சீ மக்கு ஒன்னெல்லாம் கிஸ் பண்ண நான் வாங்கி எடுத்துருவேன். அப்புறம் நான் ஏஞ்சலை மட்டும் நான் கிஸ் பண்ணுவேன், வேற யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து திரும்பிக்கிறாங்க. திரும்பி டக்குன்னு டேங்கிட்ட போய் உட்காந்து டேங்கோட கையை எப்படி சுற்றி பிடிச்சிக்கிறாங்க. டேங்கு ஜங்குக்கோட கையை நல்லா இருக்குமா பிடிச்சிட்டு இங்கே பாரு, என் புருஷனுக்கு நான் இங்கே குத்துக்கல் மாதிரி ஒருத்தர் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஒன்று போகிற வர ஒன்று மாதிரி என் புருஷனுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தையை சொல்லலை, பட் அவங்க அந்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. எல்லாரும் ஹோபிலேருந்து சுகா எல்லாருமே வந்து இப்படியே முழிக்கிறாங்க டேங்க பார்த்து. டேங்க இப்பெல்லாம் பேசி யாருமே பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது டேங்க்கு வந்து ஜங்குக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது கேட்கவும் மியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. மியா டேங்க பார்த்து வாட் த நீ எப்படி என்ன இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டேங்க கிட்ட எந்திரிச்சு நின்று கத்துறாங்க. அப்படியே டேங்க பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்களா. இது ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல, குக்கிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. குக்கி சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு அந்த பொண்ணு பிடிச்சி ஒரே ஷோல்டர் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த பொண்ணு பொத்துக்கிட்டே விழுந்துருச்சு, ஏன்னா ரொம்ப ஹாஷாகவே தள்ளியிருப்பாங்க. கீழே விழுந்துருச்சு அந்த பொண்ணு. எல்லாருமே வந்து ஷாக்காக பார்க்குறாங்க குக்கியை. டேங்கும் ஷாக்காக பார்க்குறாங்க. டேங்கும் வந்து சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு அப்படி குக்கி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. இன்னும் குக்கி இருந்துட்டு இங்கே பாரு, நீ ஏஞ்சல் இப்படிலாம் கற்றுக்கூடாது, ஏஞ்சல் கிட்ட யார் கற்றுனாலும் எனக்கு பிடிக்காது, பண்ணக்கூடாது, கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக இருந்துட்டு நான் அப்படித்தான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திமிரா மறுபடியும் பதில் கேட்க ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஜங்குக்கு அப்படியே வந்து டெத்து கிளார் எப்படி ஒன்று சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டே கொக்கி அடுத்து அடிக்க வர்றதுக்குள்ளே வந்து சுகா வந்து டக்குன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சாரி, சுகா இல்லை, ஒயின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் பொண்ணு இல்லை, அந்த ஒயின் வந்து அந்த இடத்துல தூக்கிட்டு சுகா அந்த பொண்ணு கூட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது அவங்க உனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடறாங்க அங்கேருந்து. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ கோவப்படுறாங்க. டேங்க்கும் வந்து அப்படி ஜங்குக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜங்கு கூட கை பிடிச்சி அப்படியே திருப்புறாங்க. கொக்கி என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று குக்கி இருந்துட்டு அவ எப்படி ஏஞ்சல் பதுக்கத்துல நம்மளை கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவம் வருது. குக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. டேங்க வந்து அப்படி ஜங்குக்கோட கை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி கையை எடுத்து விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஒன்னே நம்ம ஹோபி இருந்துட்டு சொல்கிறாங்க குக்கி இங்கே பாரு ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாது, நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினாவை வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் குக்கி நாங்கள் இருக்கோம்ல, நான் அவளுக்கு நல்ல லெசன் கற்றுக் கொடுக்குறோம், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சி தரத்தர நாங்கள் இருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இன்னும் டேங் தான் நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிக்கிறாங்க. பிடிச்சிட்டு குக்கி இங்கே பாரு காம் டவுன் ஆகு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல குக்கி இருந்துட்டு அது எப்படி ஏஞ்சல் பற்றி கற்றுலாம் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் சொல்ல வராங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டேங்க ஒன்று டக்குன்னு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் குக்கி காம் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி அப்படி கையை போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோ டேங்கோட வெஸ்ட் இந்த ஸ்லிம்மான வெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே சுற்றி கையை போட்டு டேங்க இன்னும் நல்லா கிட்ட எடுத்துட்டு அவங்களோட மூக்கை எடுத்துகிட்டு போய் டேங்கோட கழுத்தில் வச்சு அப்படியே அவங்களோட ஸ்மெல்லை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. டேங்கோட ஜங்குக்கோட பின்னாடி தட்டி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை காம் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி அவங்க தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க குக்கிக்கு பின்னாடி. குக்கி அப்படின்ற மாதிரி டேங் கூப்பிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து பதில் பேசாமல் அப்படியே பின்னாடி வந்துட்டு டேங்க ஒரு பவுட் பண்ணிட்டே பார்த்துட்டு ஓகே சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு டேங்க வந்துட்டு இப்போ எதுக்கு நீ சாரி சொல்கிறேன், நீ எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை நான் வந்து பேட் பாய், அந்த பொண்ணை நான் தள்ளி விட்டல, நான் பேட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லணுட்டே அவங்க வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து ஒரு கையில் அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறாங்க என் குக்கி ரொம்ப குட் பாய், ஆக்சுவலாக
அவளுக்கு அது வேணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிரிச்சிட்டே கியூட்டாக சிரிச்சிட்டே டேங் பார்த்து கேட்க டேங் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உனக்கு குக்கிக்கு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு அப்படி டேங் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ஜங்குக்கிட்டே அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கோட முடியை வந்து அப்படியே கோதி கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஃபோஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க. டேங்க அப்படியே கண்ணை மூடி அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. சரி வா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு குக்கி இருந்துட்டு எனக்கு சுஷு வருது வாஷ்ரூம் போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம டேங்கோ அப்படியாவா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு அப்படி பன்னி ஸ்மெல்லை கவுச்சு சிரிச்சுட்டே அவங்க ஏஞ்சலோட கையை பிடிச்சிட்டு அப்படி பின்னாடியே போகிறாங்க. இப்போ வாஷ்ரூம்குள்ளே போனோடனே ஜங்குக்கோட கண்ணில் அப்படி பெருசாகுது. முன்னாடி வந்து ஏதோ ஆச்சரியத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. என்னென்னா ஒரு பையனும் பொண்ணும் வந்து கிளப்போட வாஷ்ரூமில் என்ன நடக்கும் மேக் அவுட் செக்ஷன் தான். அந்த பையன் வந்து ஆஃப் நெக்டு ஓகேவா, ஆல்ரெடி பாதி நீட்டாக இருக்கான். அந்த பொண்ணை வந்து அண்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். டேங்க்கு இதை பார்த்தோன்னே மூச்சை டக்குன்னு ஜங்குக்கோட கண்ணை அப்படி மூடிட்டு வேணும் ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. உடனே அவங்க அந்த பொண்ணு பையனை அப்படி இரிட்டேட்டிங்க திரும்பி படுத்துட்டு வா பேபி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் பிரைடட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கோட கண்ணில் இருந்து அப்படியே டேங்க வந்து கையை எடுக்கிறாங்க. அப்படியே திரும்பிட்டே அவங்க வந்துட்டு அந்த வாஷ்ரூமோட டோரையை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லாட்டி எல்லாத்துக்கும் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கம் திரும்புறாங்க. ஜங்குக்கு அப்படி பவுட் பண்ணிட்டு டேங்க பார்க்குறாங்க. டேங்க என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ண ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ ஏன் சொல்லி என் கண்ணு நீ மூடின அப்படின்ற மாதிரி கேட்கன்னு டேங்க இருந்துட்டு ஏன் உனக்கு அதை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் நான் பார்த்துருந்தா அது எப்படின்னு நான் கற்றுட்டு இருந்திருப்பேன்ல உன்னால நான் சரியாக பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று டேங்க இருந்துட்டு கற்றுக்கணுமா என்ன கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு அதுவா அந்த பையன் அந்த பொண்ணோட வாய் வந்துட்டு அப்படி ஷக் பண்ணிட்டு அது வந்து சுவிங்கம் சாப்பிட்ற மாதிரி அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருந்தால அது எனக்கு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜங்குக்கிட்டே அங்கே இருந்து தலைமையிலே ஒரு அடி அடிச்சுட்டு ஐயோ குக்கி அது சாப்பிட்றது இல்லை அது வந்து அதுக்கு பேர் கிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுதான் கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ இது கிஸ்னா அப்போ இது என்ன அப்படின்ற மாதிரி டேங்கோட கன்னத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. டேங்க இருந்துட்டு இது வந்து பேட்ச்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ பேட்ச் அப்போ நான் ஏஞ்சலோட லிப்ஸை கிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டேங்க் வந்து அப்படியே திடீர்னு நம்ம பதட்டமாகுது மாதிரி ஆகுது. அது குக்கி நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் உனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்ல நீ ரெஸ்ட் ரூம் போனால் இங்கே வெயிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாஷ் பேஷன் பக்கத்தில் போயிட்டு அது பின்னாடி சாஞ்சிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படி வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் முடிச்சுட்டு அவங்க வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து பார்த்தா நம்ம டேங்க வந்து ஃபோன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க டேங்க பார்த்து. டேங்க வந்து ஆனால் ஜங்குக்கு வந்து கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிருக்க ஜங்குக்கோட ஃபேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக குக்கி ஃபேஸில் வந்து ஒரு பவுட் வந்துடுச்சு. அப்படி பவுட் பண்ணிட்டு டேங்க கிட்ட போகிறாங்க. கிட்ட போனதுக்கப்புறம் தான் டேங்க நோட்டீஸ் பண்ணிட்டு குக்கி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனுக்கு பேக்கெட்டில் போட்டு குக்கியை பார்க்குறாங்க. குக்கி வந்து இப்படி பவுட் பண்ணிட்டே நிற்கிறாங்களா பவுட் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. டேங்க வந்துட்டு என்னாச்சு இப்போ எதுக்கு பவுட் பண்ணுற என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சி தொங்கப்பட்டு பவுட் பண்ணிட்டு நிற்க டேங்க இருந்துட்டு என்ன குக்கி இது நான் இப்போ தானே நீ வந்தா பார்த்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குக்கி இருந்துட்டு இல்லை நான் முன்னவே வந்துட்டேன் ஆனால் ஏஞ்சல் தான் நான் கண்டுக்கல ஏஞ்சலுக்கு என்னை விட ஃபோன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க இருந்துட்டு அப்படியே வந்துட்டு குக்கியோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு அப்பெல்லாம் இல்லை குக்கி எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் உன்னை விடவா எனக்கு ஃபோனை பிடிச்சிட்டு போகுது லூஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் பிடிச்சிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் வந்துட்டு ஒரு லாங் பேட்ச் கொடுக்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு அந்த லாங் பேட்சை வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே லிப்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேங்க் அவ்வளோதான் இங்கே உயிரே போயிடுச்சு ஒரு நிமிஷம். அவங்க கண்ணெல்லாம் அப்படி பெருசாகிடுச்சு அப்படியே ஃப்ரோஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சடனாக நடந்துருச்சா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நம்ம இங்கே குக்கியாக அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி மெஸ்ஸியாக கிஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் இல்லையா கிஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாதா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வராங்க. ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே பின்னாடி அப்படி வாலில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களோட செஸ்ட் பக்கத்தில் இருக்க ஷர்ட்டை வந்து ஜங்குக்கோட ஷர்ட் அப்படி இறுக்கி கையால் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி அப்படி கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து டேங்க கிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க ரொம்ப மெஸியாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா டேங்க்கு வந்து சான்ஸே கிடைக்கல. ஜங்குக்கு தாங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே டேங்கோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே சக் பண்ணி இழுத்து அவங்க பாட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
டேங்க்கும் இங்கே அப்படியே வந்துட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து சரி ஓகே கிஸ் பேக் பண்ண முடியலையா, சரி அவங்க புருஷன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு ஜங்குக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஜங்குக்கா அப்படியே டேங்க அப்படியே அப்படியே நல்லா பிடிச்சி ஃபாஸ்ட்டாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேங்கோட இடுப்பு பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து நல்லா கிட்ட இழுத்துக்கிறாங்க, கிட்ட இழுத்து வச்சுக்கிறாங்க. எப்பயுமே வந்து டேங்க வந்து இப்படி விடக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் அப்படி கிட்ட இழுத்துட்டு பயங்கரமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுபோல் ஜங்குக்கு எப்பயுமே வந்து டேங்க வந்து இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கணும். டேங்க வந்து கிஸ் பண்ணும்போதும் சரி, டேங்கோட கையை பிடிக்கும்போது கூட ஜங்குக்கு கொள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணும். ஆனால் அது என்ன ஃபீலிங்குன்னு ஜங்குக்கு சொல்ல தெரியாது. பாவம் இன்னசென்ட் குழந்தை, அது என்னென்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் டேங்க பார்த்தா டேங்குக்குமே அப்படி தான், அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராப்பரான கிஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஜங்குக்கு தெரியாது இல்லை எப்படி கிஸ் பண்ணுறதே தெரியல. அது ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது, ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது டேங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேங்கு தன்னோட லைஃப்பில் வந்து ஒருத்தங்களை கிஸ் பண்ணுவேன்னு அவங்க யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஸோ வந்து அது இது ஒரு மெஸ்ஸியான கிஸ்ஸாக இருந்தாலும் வந்துட்டு அது அவங்களோட கிஸ், அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுற கிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி தான். ஒரு வழியாக டேங்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதில் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி வராங்க. ஜங்குக்கு இன்னும் கண்ணை ஓப்பன் பண்ணவே இல்லை சரியா. ஜங்குக்கால் மூச்சு இழுத்து விட முடியல, அது மூச்சு சரியாக ப்ராப்பராக விட முடியாதுல்ல, ரொம்ப பெரிய லாங் கிஸ் முடியல. அவங்க மூச்சு இழுத்து விட்டுட்டே அப்படியே கண்ணை இறுக்கி மூடியிருக்காங்க. ஜங்குக்கு பின்னாடி வந்த உடனே டேங்க் கண்ணை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தா ஜங்குக்கு வந்து பயங்கரமாக மூஞ்சை இழுத்து விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. டேங்க் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவங்களே அறியாமல் அவங்க ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்பு வருது. அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு எப்படி ஜங்குக்கோட கண்ணத்தில் போய் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பார்த்து ஏஞ்சல் என்னால் சரியா மூச்சு விட முடியல ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு அது கூட சொல்ல முடியல, மூச்சு ப்ராப்பராக விட முடியல. அது அப்படி தான் இருக்கும் குக்கி அப்படின்ற மாதிரி டேங்கும் சொல்கிறாங்க. டேங்குமே இங்கே கொஞ்சம் மூச்சு வாங்குது தான். அவனுக்கு இருந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு அவங்க மறுபடியும் கிஸ் பண்ணுற கேட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து கை வச்சுட்டு முதல்ல ஒழுங்காக மூச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு ஏன் கிஸ் பண்ணணும், நல்லா இருந்துச்சு, ஐ ஃபெல்ட் குட், எனக்கு மறுபடியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்கோட ரிப்ளைக்கு வெயிட் பண்ணாமல் அப்படி மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேங்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு சரி விட்டுடுறாங்க. சரி ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு போட்டோம், குக்கி என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு அப்படின்னு விட்டுடுறாங்க. அவங்க விட ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த தடவை டேங்க்கு ஒரு ஷாக் என்னென்னா ஜங்குக்கு இந்த தடவை ப்ராப்பராக கிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப அக்ரெசிவாகவே கிஸ் பண்ணுறாங்க. போன தடவை மாதிரி எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. லேர்ன்டு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எப்படி கிஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. டேங்க்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே கிஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஜங்குக்கும் வந்து நல்லா இப்போ ப்ராப்பராக கிஸ் பண்ணுறாங்க. டேங்கோட நல்லா 2 பக்கமும் இந்த ஃபேஸை பிடிச்சிட்டு ஜாலின்னு இருக்கும் ஜாலியாக பிடிச்சிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெட்டை மாற்றி பண்ணுவாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றி கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணுறாங்க, நல்லா கிஸ் பண்ணுறாங்க. டேங்கு அப்படியே நல்லா பிடிச்சிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து அப்படி பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் நல்லா டேங்கோட லிப்ஸ், அந்த சாஃப்டான லிப்ஸை வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, அது ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸாக இருக்குது, நார்மல் கிஸ்ஸாக இல்லாமல். டேங் வந்து அப்படியே சிரிச்சிட்டே அந்த கிஸ்லேயே சிரிச்சிட்டே திரும்ப பேக் கிஸ் பண்ணுறாங்க அதே பேஷனேட்டோட. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஜங்குக்கு இன்னும் நல்லா டேங்க இழுத்து வச்சு நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த நல்ல மூமெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி யாரும் கதவை தட்டுறாங்க. டேங் இருந்துட்டு ஜங்குக்கு மெதுவாக அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு குக்கி யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாங்க. கொஞ்சம் லைட்டாக பின்னாடி தள்ளி விடுறாங்க. குக்கி இருந்துட்டு அப்படின்ற மாதிரி இவர் மாதிரி க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வராங்க. உடனே அங்கே இருந்துட்டு எனக்கு தெரியாது குக்கி, நீ இவ்வளோ ஈஸியாக கற்றுக்குவேன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம், குக்கி வந்துட்டு எதாக இருந்தாலும் சீக்கிரமாக கற்றுக்குவான், என்னென்ன குக்கியில் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. டேங் பேசுகிற சரி போகிறதுன்னு அவங்க இருந்துட்டு உண்மையாக தான் என் புருஷன் ரொம்ப ஹார்சம் தான் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக வந்து ஜங்குக்கோட தலையில் அப்படியே லைட்டாக பேட் பண்ணி கொடுக்குறாங்க.
கூடவே வந்துட்டு அவங்க தம்ஸ்அப்பும் காமிக்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து. ஜங்குக்கு இருந்துட்டு புருஷனா அப்படின்ற மாதிரி க்யூட்டாக கேட்குறாங்க. டேயாங் இருந்துட்டு புருஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங் ஜங்கு கூட பேச ஒரு பெரிய பன்னி ஸ்மெல் பிரைட்டாக வருது. டேயாங் ஜங்குக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்குள்ளே திரும்ப மறுபடியும் கதவு தட்டவன டேயாங் வந்துட்டு சரி நம்ம போகலாம் வா, யாரும் கதவு தட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட கை பிடிச்சிட்டு போகலான்னு போகும்போது ஜங்குக்கு அப்படியே மறுபடியும் டேயாங் திருப்பி மறுபடியும் டேயாங்கோட லிப்ஸில் வந்துட்டு ஒரு லாங் பேட்ச் கொடுக்குறாங்க. டேயாங் இருந்துட்டு ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படியே ஜங்குக்கு ஓட்டிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. நான் இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ சாரி, எனக்கு தெரியும் ரொம்ப குட்டியான பாட்டாக போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 20 minutes என்னால் போட முடிஞ்சு. பட் நான் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இப்போ எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு க்ளோஸ்அப் வரவே மாட்டேங்குது, என்னால் க்ளோஸ் பண்ணவே முடியல. சரி, ஓகே, until then bye from me, Indian. Bye bye. Upcoming next மறந்துட்டல. ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும்னா, இப்போ ஜங்குக் டேயாங் 2 பேருமே இந்த ரூமில் இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் பார்த்துட்ருக்கேன், டேயாங் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கேன். பெட்டில் வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க, டேயாங் நின்றுட்டுருக்காங்க பக்கத்தில். டேயாங்கை பிடிச்சி ஜங்குக்கு அப்படியே கிட்ட இழுக்கிறாங்க. டேயாங் நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு கீழே விழுக, டேயாங் வந்து ஜங்குக்கு மேலேயே விழுகிறாங்க. 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங் வந்துட்டு குக்கி ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேயாங்கோட ஹெட்டில் வந்து இப்படி கிஸ் பண்ணுறாங்க. டேயாங் இருந்துட்டு சரி வா தூங்கலாம், டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுக்கலான்னு போகிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இப்படியே இது ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு டேயாங் இருந்துட்டு இல்லை உனக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு ஜங்குக்கு இருந்துட்டு பரவாயில்ல, என் மேலேயே படுத்துரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துருக்காங்க. பட் டேயாங் வந்துட்டு பவுட் பண்ணிட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டு ஒன்று ஜங்குக்கு ஒரு மாதிரி சோகமாக போயிடுது. டேயாங் வந்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங் பக்கத்தில் படுக்க வச்சுட்டாங்க. டேயாங் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு திடீர்னு டேயாங் மேலே அப்படி ஓவர் ஆகுறாங்க. அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். பாய்.